Hi friends, welcome to your channel. இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குன்றம் லக்ஷ்மி அம்மன் கோவிலும் செங்குன்றம் அங்கம்மன் கோவிலும் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரெண்டு கோவிலையுமே கூழ் ஊற்றிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காப்பு கட்டிடுவாங்க அம்மனுக்கு. 10 நாள் திருவிழா. ரெண்டு கோவிலுக்கும் ஒரே நாளில் தான் திருவிழா வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி அம்மனும் அங்கம்மனும் அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் திருவிழா நடக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அங்கம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது தான் வீடியோ எடுத்திருக்கோம் பாருங்கள். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock மேலே கூழ் ஊற்றுனாங்க. சாமி பாருங்கள் நல்லா அலங்காரத்தோட தீபாவளிலாம் காமிச்சிட்ருக்காங்க. கூழ் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாமிலாம் வந்துச்சு. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 10 நாள் திருவிழா. இதில் பார்த்தீங்கன்னா நெருப்பு தீமிதி திருவிழா எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் கோவிலில். ஸோ ரொம்ப விமர்சையாக நடக்கும். இது பார்த்தீங்கன்னா 7 எல்லை கிராமத்துலேருந்தும் வந்து தீ மிதிப்பாங்க. ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அதாவது இதில் இந்த கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானையில் வந்து கத்தி நிற்க வைப்பாங்க. அதாவது அந்த பானை முனையில் வந்து கத்தி வந்து நிற்கும் தானே. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை வந்து அழகு பானை, அதாவது இந்த அங்கம்மன் கோவிலேருந்து தான் போகும் அந்த அழகு பானை. அந்த உற்சவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூழ் வண்டி வரும் அப்படியே சாமிக்கு. அதாவது லக்ஷ்மி அம்மன் கோவிலேருந்து காலையில் கிளம்பி வருவாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக போயிட்டு அப்படியே கூழ் வண்டி கரகம் இதெல்லாம் வரும். கூழ் ஊற்றிட்டாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா கூழ் குழம்பு முருங்கைக்கீரை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. நம்மளும் ஒரு டம்ளரில் கூழ் வாங்கிட்டு குடிச்சிட்டு சாமிக்கு கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். ஏன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா கும்பம் இருக்குது இந்த கோவிலில். ஸோ கும்ப படையல் போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வந்து சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கரகமும் கூழ் வண்டியும் வரும். அந்த வீடியோவும் நான் இதுலேயே போட்டிருக்கேன், பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே அம்மன் பார்த்தீங்கன்னா அலங்காரத்தில் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நமக்கு கேட்ட வரத்தை வந்து கண்டிப்பாக இந்த அங்கம்மன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் கரகம் வந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டு தான். ஸோ சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி ஊற்றி கால்லாம் கழுவி போட்டுலாம் வைப்பாங்க. ஸ்ரீயோடைய அம்மாவும் தான் போய் செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பின்னாடியே பார்த்தீங்கன்னா கூழ் வண்டி வரும். அந்த கூழ் வண்டியில் தான் வந்து நம்ம வீட்டில் காய்ச்சி வச்சுருக்க கூழெல்லாம் கொடுக்கணும். கூழ் முருங்கைக்கீரை குழம்பு கொழுக்கட்டை இதெல்லாம் அங்கே பாருங்கள் அவங்க கொடுத்தோன்னே நமக்கு கொஞ்சம் திருப்பி கொடுப்பாங்க சாமி பிரசாதத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clock கிளம்புனாங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட போகிறதுக்கு 8 o'clock மேலே ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம லக்ஷ்மி அம்மன் கோவிலில் கும்பமே போடுவாங்க. பாருங்கள் குட்டி பசங்க உட்காந்துட்டு கூழெல்லாம் வாங்கி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதோட நம்ம ஸ்ட்ரீட்லேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அங்கம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அங்கம்மனுக்கு வந்து கும்பப்படையல். ஸோ அலங்காரம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையில் ஒரு அலங்காரத்தில் இருந்தாங்க அம்மன், இப்போ ஒரு அலங்காரத்தில் இருக்காங்க பாருங்கள் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா கும்பப்படையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கும்பத்தை நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 o'clock மேலே தான் கும்பமே போடுவாங்க. ஸோ நிறைய கூட்டம் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை இந்த இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து பக்தர்களுக்கெலாம் வந்து இந்த கும்பப்படையலை கொடுத்துருவாங்க. அதாவது இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கும்பப்படையல் சாதம் வாங்கி சாப்பிட்டா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் நடக்கிற திருவிழா. கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வர 18ஆம் தேதி சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நாளும் பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. ஸோ நிறைய அலங்காரங்கள் வந்து ரொம்ப அம்மனுக்கு நல்லாயிருக்கும் லக்ஷ்மி அம்மன் கோவிலில். நான் லக்ஷ்மி அம்மன் கோவில் வீடியோ இன்னும் போடலை, அதையும் நான் எடுத்து போட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.